வாங்க வராதவங்க வந்திருக்கீங்க. இப்ப தாங்க பையன் வெளியில போயிருக்கான். இந்நேரம் அவன் கையில சிக்கிருந்தானா கை வேற கால் வேற எடுத்திருப்பேன். எப்ப வருவான்? நிதானமா பேசுவோம். என்ன விஷயம்? என்னையா பெரிய நிதானம் வேண்டி கிடக்கு? என் பரம்பரையை பத்தி உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியுமாங்க. உங்க தாத்தா 6 கொலை பண்ணவரு, உங்க அப்பா 4 கொலை பண்ணவரு. நீங்க ஏதாவது 1 2 பண்ணிட கூடாதுன்னு உங்களை பட்டாளத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் தங்கச்சிக்கே உன் மகன் லவ் லெட்டர் கொடுத்திருக்க மாட்டான். லெட்டர் மட்டுமாயா கொடுத்தா, கூட ஒரு புடவையும் சேர்த்து கொடுத்திருக்கான். ஆமா, எங்க குடும்பம் என்ன புடவை இல்லாத குடும்பம் நினைச்சிட்டு இருக்கானா? இவனுக்கு இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இருங்க, முதல்ல அந்த பையன் நம்ம பையனான்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் எப்படி கண்டிக்கணுமோ அப்படி கண்டிச்சிருவோம். என்னமோ இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாத மாதிரியும் புதுசா பண்ணிட்ட மாதிரியும் பேசுற. அதுக்கு இல்லைங்க. ஏய் ஏய் வாங்க. என்னப்பா வாங்க சார். ஏடா இவர் தங்கச்சி லவ் லெட்டர் கொடுத்தியா? நேத்து ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் போட்டேன். ஆனா அது இவரு தங்கச்சியான்னு தெரியாது. கேட்டியா கேட்டியா? இவனை நான் சும்மா விட மாட்டேன். ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சு இவன் மானத்தை வாங்கல. பட்டாளத்துக்காரர் எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி அவசரப்படலாமா? ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிருப்பான். அவன் சார்புல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பா என்ன இவங்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க? யோ உன்னால முடிச்சது பாரியா போயா. பாத்தியா சிங்கரம், பாத்தியா அது என்ன பேசுறான் பாத்தியா? ஆய் முடி சும்மா இருடா. அட நீ சும்மா. யோ ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைக்க போறியா? கூட்டத்தாண்டா போறேன். போயா பாக்கலாம். கொஞ்சரு இது என்ன தெரியுமா? போன வாரம் உன் தங்கச்சி எனக்கு எழுதின லவ் லெட்டர். அதுக்கு பதில் தான் நான் இப்ப கொடுத்திருக்கேன். படிக்கிறேன் கேளு. வாழ்க காதல், வளர்க காதல் கலை. உங்கள் அன்பு உஷா ஆசை முத்தங்களுடன் எழுதிக் கொள்வது. நேற்று உயிர் உள்ள ஒரு உஷா படம் பார்த்தேன். நம் காதல் கதை அப்படியே படம் எடுத்திருக்கிறார்கள். அந்த கதையின் கதாநாயகிக்கு அண்ணன் தான் எதிரி. என் சொந்த கதையிலும் என் பட்டாளத்து அண்ணன் தான் எனக்கு முதல் எதிரி. நம் காதலுக்கு இடைஞ்சலாக என் அண்ணன் வந்தால் அவரை தீர்த்து கட்டவும் தயங்க மாட்டேன். இப்படிக்கு எந்த நிமிடமும் ஓடி வர தயாராக இருக்கும் உங்கள் உஷா எங்க பார்த்தாலும் ஓடிட்டான. அவன் மானஸ்தண்டா. இப்படிப்பட்ட தங்கச்சிக்கு அண்ணனா பிறந்துட்டு மேல வெக்கப்பட்டு ஓடி போயிட்டான். இப்படிப்பட்ட புள்ளைய பெத்துட்டு மேல நான் எங்க போய் முட்டிக்கிறது? இந்த இங்க முட்டிக்க. இதுல முட்டிக்கிட்டா எவ்வளவு வருஷம் பொழைச்சுக்கும். அப்பா இதெல்லாம் செய்யறேன் சந்தோஷப்படு. நீ செய்யாததான் நான் செய்யறேன் பாரு. வயசான காலத்துல பெத்தவங்களுக்கு ஆதரவா இருப்போம்னு ஏதாவது அக்கறை இருக்குதா? உங்க அக்காவுக்கு என்ன தலைவிதியா? மாசம் மாசம் நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாள. இந்த மாசம் பணம் அனுப்பிச்சிச்சா அக்கா? கூடவே ஒரு கடுதாசி வந்திருக்குது. படிக்கிற கேள்ற. அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு மகள் கஸ்தூரியும் மாப்பிளையும் நமஸ்கரித்து எழுதுவது. இங்கு யாவரும் நலம். உங்கள் அனைவரும் நலத்தையும் அறிய ஆவல். அப்பாவின் உடல் நலம் எப்படி உள்ளது? ஆண்டவன் புண்ணியத்தில் தம்பி லட்சுமிபதிக்கு இங்கு என் வீட்டுக்காரர் வேலை வாங்கி வைத்துள்ளார். ஆகவே தம்பியை அனுப்பி வைக்கவும். இங்கு வர தம்பி ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் புத்திமதி சொல்லவும். ஏனெனில் இங்கு என் வீட்டுக்காரர் இந்த வேலையை மிகவும் சிரமப்பட்டு வாங்கி இருக்கிறார். இந்த கடிதம் கண்டவுடன் தந்தி போல் பாவித்து தம்பியை அனுப்பவும். இன்னும் 2 நாளைக்குள் வேலையில் சேர வேண்டியிருப்பதால் தம்பி படித்த சர்டிபிகேட்டையும் கூட கொண்டு வரவும். எல்லாம் நல்லபடியா முடிய மாங்காடு காமாட்சி அம்மனை வேண்டுகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மகள் கஸ்தூரி. ஏடாடே படிச்சதெல்லாம் காதல விழுந்துச்சா? எப்ப கிளம்புறது? கிளம்புறதா? என்னப்பா புரியாம பேசுறீங்க? அக்கா தான் நம்ம வீட்டு பொண்ணு. மாமா என்ன நினைப்பாரு? சம்பந்தக்காரங்க வீட்டுல கை நினைக்கிறது அது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு குறைச்சல். எப்பா 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 உத்தமா, கௌரவத்தை பத்தி நீ பேசாத. அது ஏன் கௌரவத்துக்கு குறைச்சல். நான் என்ன சொல்றேன்னா, நாங்கெல்லாம் சினிமாவுக்கு போறோம். எங்க சித்தப்பா வந்தது அந்த சாவியை கொடுத்துறீங்களா? எந்த படத்துக்கு போறீங்க? டார்லிங் டார்லிங் டார்லிங். அருமையான படம். நானே 4 தடவை பார்த்தேன். தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல. அது சப் இன்ஸ்பெக்டர் பொண்ணுடா. அதுக்காக சொல்றேன், பெத்தவங்க வைத்திருச்சல கொட்டிக்க கூடாதுன்னு. ஏய் பாரா, தாய் வயிறு எரிஞ்சா நீ தானாவே எரிஞ்சிடு. சும்மா அவட சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க, தாய் சேர்ந்தது ஒரு கோயில் இல்லைன்னு. இங்க பாரா, உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத செல்வம் தாய் தாண்டா. நீ எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம்டா. ஆனா தாயை வாங்க முடியுமா? சொல்லுடா. தாயே, ஒரு தாய் கொடு. திருத்தவே முடியாதுடா. அண்ணே போயிட்டு வரேனே. பாடண்ணா. அண்ணே அண்ணே நம்ம உன் கையோட கூட்ட சொன்னாங்க. எதுக்குடா?
ஸ்ட்ரைக்கர் பயன் என்னாச்சு? எங்க போட தொட்டாலும் பந்தயம் இல்லாம ஆடி பழக்கமே இல்ல. எவ்வளவு பந்தயம்? காசுக்காடி ஜெயிக்கணுங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது. ஏன்னா இவங்க அப்பா தான் பக்கத்து ஊர் எம்எல்ஏ. அப்ப என்னதான் பந்தயம்? நல்லா கேட்டுக்கங்க. ஆட்டத்துல நீங்க தோத்துட்டா உங்க உடம்புல இருக்கிற அத்தனை துணி அவுத்து வச்சுட்டு அம்மனம்மா இந்த ஊரையே 2 சுத்து சுத்தணும். நாங்க ஜெயிச்சா உங்களுக்கு போட்ட கண்டிஷன் தான் எங்களுக்கும். பந்தயம் ரொம்ப ஆபாசமா இருக்கும்ல? பயங்கரமாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? அச்சே, அண்ணே இத்தனை நாளும் சட்டி போட்டு வந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து கோமணம் கழிட்டு வந்திருக்கேன் உசார். நீ தேவல. அண்ணே எங்க எல்லாருடைய கற்பும் உங்க கையில தான். பார்த்து நீங்க சைட் அடிச்ச பொண்ணுங்கெல்லாம் நம்மள அந்த குளத்துல பாக்கணுமா? கொஞ்சம் யோசனை பாருங்க. ஹலோ பிரதர். என்ன பிரதர், நீங்க போட்ட கண்டிஷனை நீங்களே மீறிட்டீங்களே. ட்ரெஸ் கழட்டி கொடுத்துட்டு போங்க. எனக்கு பதில் எங்க ஆளுங்க எல்லாம் கழட்டுவாங்க. ஆளுங்க இருக்கட்டும் பிரதர், முதல்ல நீங்க கழட்டி கொடுத்துட்டு போங்க. தம்பிக்கு உடம்பு எப்படி இருக்கு? இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவே இருக்கே. நான் யார் தெரியுமில்ல? எம்எல்ஏ மகன். இருக்கட்டும். இப்ப முடிவா கழட்ட போறியா இல்லையா? டேய் உன்னால கழட்ட முடிஞ்சா கழட்டிக்கடா.